வகையில் அவனுக்கு இருக்குது. இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகம் என்று சொல்ல மாட்டேன், பெரும் பெரும் ஆக்கள் தான் இன்றைக்கு எதிராக நிற்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் விளங்கிட்டு. அது ஏன் இந்த சமூகம் மாறாம இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு தாக்கம் அவனுக்கு அது. கண்டிப்பா. ஆனா தான் கொண்ட கொள்கையில மாற மாட்டான், போற இலக்கிலையும் மாற மாட்டான். என்ன தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு போயிடுவான் சொன்னால் அவனுக்கு அவ்வளவுக்கான அன்பு உள்ளங்கள் அவனை நேசிக்கிறபடியால் அந்த மாற்றங்களை அவன் கட்டாயம் தன்னுடைய தனிப்பட்ட இதை வென்று எடுத்துருவான நம்பிக்கை எனக்கு இருக்கு. கட்டாயம் அதுகள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் தானே, கண் முன்னாலே எல்லாம் செய்தோண்டு போகிறோம். ஆனால் தடைகள் கணக்காக இருக்குது. அந்த தடைகளை இவர் சுகமாக தாண்டோணுமென்றதான் எங்கட விருப்பம். கட்டாயம். வணக்கம் ரகுராமண்ணா. வணக்கம் காந்தன். வணக்கம். உண்மையில உங்களை மாதிரி இப்படி சந்திச்சு போட்டு அதை எங்களோட பயிரேக்க இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ ஒரு புல்லரிப்பா இருக்கின்றது. உண்மையில இதுல நாங்கள் எல்லாரும் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. மிக்க நன்றி. நீங்கள் இப்படி அவர் உங்களோட திருப்பி தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு மிக மன நிம்மதியாகவும் ஒரு ஆதரவாகவும் இருக்குது. நன்றி காந்தன். தொடர்ந்து நீங்கள் வர முதல் இன்னும் கூடுதலான வரையில் இவரோட சந்திச்சு செய்த விரும்புகிறோம். நன்றி. அவர் எல்லாம் உங்களோட அன்பு எல்லாம் அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. சொன்னதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தேங்க்யூ 2-3 தடவை சொன்னார். he is very gentleman. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அப்ப அதால எனக்கு என்னென்றால் 10 நிமிஷத்துக்குள்ள 3 இடம் திருப்பி அடிச்சுட்டார். அது எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு நெகிழ்ச்சியா போச்சு. அவற்றை வேலை பழுவிடும் என்ன அந்த கதைச்சதை விட்டுட்டு போக கூடாது. அதுல முடிக்கிறதுக்காக அதுக்கு கோல் வேற அண்ணா உண்மையா நெகிழ்ச்சியான அதொரு பாருங்க. இதுதான் அந்த பண்பன்று சொல்றது. அந்த பண்பன்றது இதுல இருந்துதான் நெப்போலியன் பார்த்து ஜேடிஎல் ராமண்ண இது நிக்கிறார். கதைங்க நீங்கள் கதைச்சால் கதைப்பார் நிக்கிறார். வணக்கம் ராமண்ண. நான் டாக்டருக்கு உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறேன். நான் பாக்குறேன் கதை கேட்கிறேன். என்னன்னு சொன்னா அண்ணா என்ன பார்த்து நான் ரோட்ல போக முடியாம கிடக்கு. யாரு தம்பிக்கு பிறகு யாருக்கு அதுக்கு பிறகு ஏன்டா எல்லாரும் கேட்குறாங்களா? நாவல் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்களா? அண்ணா குடியிட மாட்டீங்களோ? வருவார் சொல்லியிருக்கிறார். நான் டாக்டருக்கு உயிர் கொடுக்க ரெடியா இருக்கேன். நான் நேற்று என்ன மனசுக்கு பாடினது. ஓகேண்ணா. அவன் பாடதான் கேட்கிறேன். அவன் பாடின அப்புறம் தான் கேட்டுறான். நீ காட்சி ஒன்று நாங்கள் உண்மையில சிறப்பா பாடினவா அண்ணா. நான் டாக்டர் ஆள் அண்ணா. நான் தான் தூக்குனது. டாக்டர் சும்மா தூக்க விடுவாரா? விளங்குது தூக்க விடுவாரு டாக்டர் ஏரியாவில். நான் என்னட்டு உங்களை ஒரு கேட்குறேன்னு சொன்னான்னா இன்றைக்கு பண்ணதான் அவர் இந்த ஹாஸ்பிட்டலால அதாலே எந்த தலைவருக்கு அந்த பிரச்சனை வந்தா நான் சூசைட் பண்ண வேண்டி வரும். நாளைக்கு கதைப்போம். நந்தீஷ் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் நேரமாச்சு நித்திர ஒழுங்கு ப்ளீஸ்.